மனம் எதை நாடுகிறதோ ஆத்மசக்தி அதை செயலாக்க உதவி புரியும் என்கின்ற சர்வஸ்ரீ கோன்குனாருடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து உன் வெற்றி யாரிடத்திலும் இல்லை, அது உன்வசம்தான் சொன்னவர் புத்தர் என்று கூறி இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால நீதிபதிகள் ஆகிய உங்கள் அனைவரையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்டம் பயிற்சி சார்பாக வருக வருக வரவேற்று, இன்றைய வகுப்பில் நாம் ஏற்கனவே 2 பார்ட் பார்த்துட்டோம். ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் 1963. ஓகே, அதுல இன்னைக்கு நாம பார்க்கறது செக்ஷன் 12 இருந்து ஆல்ரெடி 11 வரைக்கும் பார்த்துட்டோம். டுடே கிளாஸ் இஸ் we are going to discuss as to what is section 12 ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். குறித்த வகை பரிகார சட்டம் 1963 ஆனது என்ன சொல்றாங்க, அது ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் போட முடியும் அப்படின்னாங்க. ஒரு பார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா என்ன சொல்றாங்க, பார்ட்லாம் பண்ண முடியாதுங்க, ஒன்லி அந்த கான்டாக்ட் என்னவோ அதுக்கு ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எக்ஸப்ஷன்ல இந்த செக்ஷன் 12 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே 12னாவே எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தான் இருக்கு. எந்த செக்ஷனை பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னாலும் சிஆர்பிசி பார்த்து எதுல பார்த்தாலும் சாப்டரே அப்படிதான் இருக்கும் சிஆர்பிசில. சரி, ஓகே. வாட் இஸ் செக்ஷன் 12 என்றால் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம், நான் இருக்கிறேன் நீங்க இருக்கிறீங்கன்னா நமக்கு இருவருக்கும் இல்ல ஒப்பந்தத்தில் இல்ல ஒரு பார்ட்டை வந்து இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், உத்தரவு பிறப்பிக்கலாமா கூடாதாண்டா நம்ம இதை பார்க்கும்போது நீட்டா தெரியும். அதை இப்பதான் சொல்லுது. இப்போ முதல்ல ஒரு ப்ராப்ளம் எழுதி வச்சுங்களேன், அப்பதான் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் ஈஸியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்றேன் அந்த ப்ராப்ளத்தை எழுதி வச்சுங்க. இப்ப நான் தான் ஏ, நீங்க பி, ஓகேவா? ஏ பி 2 பேர் இருக்கோம். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? ஒரு 50 டன்னு கோதுமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு காசு நான் பெற்றுக் கொள்கிறேன் சொல்லிட்டு 2 பேருக்கு இன் பிட்வீன் ஏ அண்ட் பி there is a contract, okay, to deliver the 50 tons of wheat. இதான் நமக்குள்ள ஒப்பந்தம். ஆனா என்னால ஒன்லி 40 tons தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. என்னால போட்டு எல்லாம் கழனிலாம் மொத்தம் எடுத்து கூட பார்த்தா ஒன்லி அவைலபிள் குவான்டிட்டி ஹவு மச், only 40 tons only available to deliver. அதுதான் என்னால கொடுக்க முடியுது. இப்படி இருக்குது. மீதி என்ன பேலன்ஸ் இருக்கு, ரிமைனிங் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன, 10 tons of wheat, it is part, ரிமைனிங் பார்ட் இருக்குது. இவ்வாறு இருக்கின்ற போது இப்ப கேள்வி வாங்க, இது நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் தான் 50 டன் கொடுக்கணும் கான்ட்ராக்ட். ஆனா என்னால வந்து 40 டன் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. அப்ப மீதி 10 டன் நான் என்னால கொடுக்க முடியல. இவ்வாறு சிச்சுவேஷன் இருக்கும் போது ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் போறாருன்னு சொன்னா இதுல இஷ்யூ சொல்லுவோம்ல, கேள்வி என்ன என்று சொன்னால் முதல்ல எழுதிங்க, whether this relief in specific relief act or not. இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக சொன்னல பார்ட் சார் 50 போட்ட கான்ட்ராக்ட் 40 தான் முடியும், இதுக்கு மட்டும் வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஒண்ணு. அடுத்து whether the court can order specific performance for this contract. இந்த ஒப்பந்தம் ஏவுக்கு பிக்கான ஒப்பந்தத்தின்படி இந்த கான்ட்ராக்ட என்ன பண்ண முடியுமா, குறித்த வகை இதை நீங்க பண்ணி கொடுங்க என்று சொல்வதற்கு இல்ல மொத்தத்தையும் கொடுங்க, 50 டன் சொன்னீங்க இல்ல கான்ட்ராக்ட் அப்படிதானே போட்டேன் நானு, அப்போ 50 டன் கொடுங்க சார், என்ன 10 டன் குறையுதுன்றீங்க. இப்போ நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலன்னா நீங்க என்கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டீங்க அப்படி என்று முழுவதுமாக ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியுமா. அடுத்து whether the compensation can be made for remaining 10 tons, அல்லது நான் unperformed சொல்லும்ல, the performed maximum 40 tons performed, remaining part only 10 tons, so it is a small part.
அப்போ அன்பர்ஃபார்ம்னு சொல்றோம். அதை நான் நிறைவேற்ற முடியாது இருக்கின்றதுக்கு மட்டும் நெஸ்ட் எய்டு கொடுப்பதற்கு அலோவ் பண்ணலாமா இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் மூலம்? அடுத்து வெதர் பார்ட் பர்ஃபார்மன்ஸ் கேன் பி பர்ஃபார்ம்டு. அந்த இந்த ஆக்டின் படி, ஸ்பெசிபிக் ஆக்டின் படி பார்ட்டா அந்த ஒப்பந்தம் என்ன சார் எப்பவும் போதுட்டீங்க அவ்வளவுதான் முடியுது அவர்கிட்ட, அதை மட்டும் அவர்கிட்ட ஒரு ரெமெடி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? இந்த இதான் வந்து நம்ம அப்படியே டிராவல் ஆகும். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து அப்படியே நம்ம பார்ப்போம். இப்போ சப்ஷன் 1 12 இது சப்ஷன் 12ல 1 செக்ஷன் 12ல சப்ஷன் 1ல கேன் த கோர்ட் டைரக்ட் த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ பார்ட் இன் எ கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஷன் 1ல சொல்லுது, ஒரு கான்ட்ராக்ட் இப்ப நாங்க 2 போட்டல, ஏ பி நம்ம நீங்களும் கான்ட்ராக்ட் போட்டல, அதுல பார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா சப்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸெப்ட் ஆஸ் அதர்வைஸ் herein after provided in this section the court shall not உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாம் சைட்ல இருக்கு பாருங்க, விசிபிளா இருக்கும், நோட் பண்ணீங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆகும் லெட்டர்ஸ்ல. the court shall not direct the specific performance of a part of contract. இது முதல்ல அப்படி எழுதிச்சுங்க. ஜெனரல் ரூல் என்ன, ஆஸ் பர் சப்சிஷன் செக்ஷன் 12ல சப்ஷன் 1 படி the court shall not direct the specific performance of a part of contract. நான் ஒப்பந்தம் போட்டாலே இப்போ 40 வரைக்கும் கொடுக்க முடியுமானா ஒத்துக்க மாட்டாங்க, 50 கொடுங்க அப்படின்னு தான் சொல்றதுதான் இது. ஆனால் எக்ஸப்ட் இந்த செக்ஷன்ல இதில் பின்வருமாறு சொல்லி விட்ட அந்த எக்ஸப்ஷன் இருக்கு. அப்ப எக்ஸப்ஷன் இருக்குது, பண்ணலாம். ஜெனரல் ரூல் நோ, ஆனால் பண்ணலாம். That means what are all the circumstances, even the specific performance rule, the court may direct to part performance of the contract. இப்படி சொல்லிட்டா கூட நீதிமன்றமானது என்ன பண்ணலாம், பார்ட் பர்ஃபார்மன்ஸும் சில சூழ்நிலைகளில் பண்ணலாம் என்று பார்க்கதான். அடுத்தது 2, 3, 4 பார்க்க போறோம். சப்செக்ஷன் 2, 3, 4 பார்த்தோம்னா எந்தெந்த கேள்வி இப்படிலாம் எத்தனை கேள்வி பண்ணுமோ, how many questions you can prepare, எத்தனை கேள்விகளை நீங்க தயார் செய்ய முடியுமோ அத்தனை கேள்வி தயார் செய்தீங்கன்னா அர்த்தம் நீங்க ஈஸியா ஜட்ஜ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சப்செக்ஷன் எழுதி, எக்ஸப்ஷன் வந்து சப்செக்ஷன் 2, 3, 4 12ல. அப்போ இந்த 2 என்ன சொல்லுது, அப்போ what is 2 says அப்படின்னா எழுதிங்க questions. when the court may direct the specific performance of a part of conduct as can be performed when the court, எப்போ இந்த மாதிரி பார்ட் பர்ஃபார்மன்ஸ பண்ண முடியும் என்று சொன்னார். இதுதான் கேள்வி. ஆன்சர் இஸ் where a party to a contract is unable to perform, அதான் ஆபரேட்டிவ் வேர்டு, unable to perform the whole of this part. இப்ப நான் பண்ணல, நான் இப்ப ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் இருக்குது பாருங்க, ஏ அண்ட் பிஆர் கான்ட்ராக்ட் நம்ம 2 போட்டல ஒப்பந்தம் 50 டன் கோதுமை தரேன்னு சொன்ன உங்களுக்கு. அதுல என்னால என்ன பண்ண முடியாது, unable to perform. ஏன்னா விளைஞ்சது 40 டன் தான் என்ன எங்க நிலத்துல. சார் நீங்க நான் ஒப்பந்தம் போட்டீங்க 50 டன் கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும், என்னால முடியாது, unable to perform இருக்க. அந்த சூழ்நிலையில என்ன உத்தரவு நீதிமன்றம் பிறப்பிக்கலாம் அப்படி என்று சொன்னால், the court may at the suit of either party, எல்லாம் போட்டீங்க either party, 2 தரப்பு, either party 2 தரப்பினரும் direct the specific performance of so much. இந்த வேர்டு மட்டும் எழுதுங்க. எப்பவுமே நான் எல்லா வகுப்புலையும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஆங்கிலம் தெரியும் நன்றாக தெரியும் என்று எதையும் நீங்க பண்ணாதீங்க. இந்த லீகல் வேர்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ, புரியுதுங்களா? இப்ப இந்த டிஸ்பிளே அது இல்ல, அதுல பாருங்க, அதாவது பர்ஃபார்ம்டு பார்ட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு பாருங்க, அன்பர்ஃபார்ம்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டியா இருக்கும். The part unperformed should be only a small proportion to the whole in value. இந்த டயக்ராம் போட்டுங்க, நான் இங்க இருக்க விசிபிள் இருக்குல்ல டயக்ராம், அதை போட்டுங்க. என்ன சொல்றேன், the court may and should either party, இந்த வேர்டு தான், direct the specific performance of so much of the contract
as can be performed, இந்த வேர்ட் ஆபரேட்டிவ் வேர்டு, so much of the contract as can be performed, எவ்வளவு அவரால பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ. ஒப்பந்தத்துல போட்டாரு, ஆனா அதுக்கு மேல 40 டன் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது 40 தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல அவருக்கு கொடுக்கவே முடியாது. நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் இருக்கின்ற போது, அதான் அதுக்கான மீனிங். அப்ப என்ன பண்ணோம், அண்ட் ஒண்ணு, அண்ட் இன்னொரு சிச்சுவேஷன், அவார்ட் காம்பன்சேஷன் மணி ஃபார் த டிஃபிஷியன்சி ஆஃப் டு டிஃபிஷியன்சி. சப்போஸ் அவர் அன்பர்ஃபார்ம் இல்ல அவர் பண்ணாததுக்கு, அப்ப என்ன பண்ணலாம், டிஃபிஷியன்சி எவ்வளவு இருக்குதோ அந்த என்ன பண்ணலாம், ரெண்டு சூழ்நிலையில பணமாக கொடுத்து காம்பன்சேஷன் கொடுக்கலாம். ரெண்டு சூழ்நிலை என்னென்ன இதை பாருங்க. பர்ஃபார்ம்டு பார்ட் இருக்குதுல்ல அதிகமா இருக்குது, அப்புறம் அன்பர்ஃபார்ம்டா இருக்குதுன்னா ஸ்மால் போர்ஷன் இருக்குதுல்ல, அதுக்கு ஐயா 10 டன்னுக்கு எவ்வளவு காசு ஆகுது, 10 டன் கோதுமை எவ்வளவு ஆகுது சொல்லுங்க. ஸ்மால் போர்ஷன் தான், ஏன்னா ஸ்மால் போர்ஷனா இருக்குது. அதுக்காக நீ மொத்தத்தையும் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவன் பார்ட் எவ்வளவு முடியும் அவனை கொடுத்துட்டு மீதி உள்ளவற்றிற்கு என்ன பண்ணலாம், பணமாக கொடுக்குவதற்கு அவர் என்ன பண்ண ஒத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அட்மிட் த காம்பன்சேஷன் மணி. சரி பணம் கொடுத்துறேங்க 10 டன்னுக்கு சொன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணலாம், நீதிமன்றமானது பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அலோவ் பண்ணி, அப்ப 40 டன் கொடுத்துரு சார், இன்னும் 10 டன்னுக்கு இருக்குது, எவ்வளவு காசு ஆகுது, அந்த காசை நீங்கள் கொடுப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவிடலாம். சரி, இப்ப ரிலேட்டட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 50 டன் கோதுமையை உங்களுக்கு கொடுப்பதாக நான் ஒப்பந்தம் போட்டேன், 40 தான் கொடுக்க முடியுதுன்னா, அப்ப அந்த 40 மீதி இருக்கிற 10க்கு நான் என்ன பண்றேன், அந்த தொகையை நஷ்டஈடாக உங்களுக்கு ஏற்படுகின்ற தொகையை நான் கொடுத்து விடலாம் என்று சொல்கின்ற போது நீதிமன்றமானது டைரக்ட் பண்ணலாம். அதான் பார்ட் 2ல. சரி, இப்ப பார்ட் 3 சாரி சப்செக்ஷன் 2ல. இப்ப சப்செக்ஷன் 3க்கு வாங்க. சப்செக்ஷன் 3ல this section provide just opposite condition mentioned in subsection 2ல. அதுக்கு ஆப்போசிட் அந்த டயக்ராம் பாருங்க. அதுல என்னது, பர்ஃபார்ம்டு மேஜரா இருக்கும், மேக்சிமம் பார்ட் வந்து என்ன இருக்கும், பர்ஃபார்ம்டு இருக்கும். அன்பர்ஃபார்ம்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் இருக்கும். ஆனா இங்க என்ன தெரியுமா, அப்படியே குவைட் ஆப்போசிட் கண்டிஷன். என்னதான், இப்ப பர்ஃபார்ம்டு பாத்தீங்கன்னா சுமாரா இருக்குது, அன்பர்ஃபார்ம்டு அதிகம் மேக்சிமா இருக்கின்ற போது இந்த சூழ்நிலையில ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ல பார்ட் நம்ம கான்ட்ராக்ட் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நீதிமன்றம் டைரக்ட் பண்ண முடியுமா என்றால், where a party to a contract is unable to perform the whole of his part, அவர் முழுவதுமாக இது மொத்தமா அவரால் என்ன பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் அந்த போட்டு உள்ளவர் 50 டன் என்னால கொடுக்க முடியாது இருக்கின்ற போது என்ன பண்ணலாம், which must be left unperformed, left unperformed அப்படி இருக்குதுல்ல. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு சூழ்நிலை பாருங்க. ஒண்ணு வந்து ஏபி பாத்துங்க, ஏபி அதுல ஏ பார்த்து பி, இதுதான் இந்த ஏபியை பொறுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு என்ன இருக்காங்க, considerable part of whole to the, அப்புறம் என்னது அட்மிட் காம்பன்சேஷன் பண்ணி, அதாவது எல்லாவற்றையும் எல்லாம் இருக்குல்ல, அந்த கன்சிடரேஷன் இருக்குதுல்ல, எல்லாவற்றையும் ஒரு நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காரு, பணமே இப்ப கொடுத்தாச்சு. அப்புறம் காம்பன்சேஷனும் நான் வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. எல்லா பார்ட்டு 10க்குமே நீ பர்ஃபார்ம் பண்ணியோ பர்ஃபார்ம் பண்ணலையோ எல்லாத்தையுமே சொல்றாரு. பி என்ன சொல்றாருன்னா, நான் டஸ் நாட் அட்மிட் காம்பன்சேஷன், நான் வந்து காம்பன்சேஷனை நஷ்டஈடு கொடுக்க மாட்டேன் சொல்ல. இப்ப இந்த ரெண்டு சூழ்நிலையாக இருக்கின்ற போது நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு உத்தரவிட வேண்டும், என்ன டைரக்ஷன்ஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ராங் டூயர், யாரால் டிஃபால்ட் பண்ணாரோ, யார் ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு பிறகு ஒப்பந்தத்தை மீறி விட்டாரோ அல்ல தவறு எடுத்து விட்டாரோ டிஃபால்ட், அப்படின்னா இஸ் நாட் என்டைட்டில்ட் டு அப்டைன் எ டிகிரி. அவர் போய் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ், ஏங்க நீ வந்து நான் இவ்வளவு வந்து நான் இவ்வளவுதாங்க கொடுக்க முடியும்னு சொல்லி எனக்கு நீங்க ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஆர்டர் போடுன்னு சொல்ல முடியுமா அவரு? நோ, அவரு கேட்க முடியாது. ஏன்னா ராங் டூயர் அவர் தான், அவரால் தான் டிஃபால்ட் ஆயிருக்குது. அவர் போய் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு வந்து உத்தரவு போடுங்க நீதிமன்றத்துல இந்த ப்ரொவிஷன் படியோ அல்லது இந்த சட்டத்தின் படியோ ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டின் படியோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உரிமை உடையவரா? நோ, he is not entitled to obtain a degree for specific purpose. அவர் பண்ண முடியாது, ராங். பட் ஆனால் the court may
மேதான் நீதிமன்றமானது என்ன பண்ணலாம், இன் டிஃபால்ட் டு பர்ஃபார்ம் specifically so much, இது அப்படியே so much of his part of the contract as he can perform. இந்த வேர்டு எழுதும் போது அப்படியே அந்த வேர்டு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இருக்கணும். இதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லிட்டு as much as possible or which one is can be or unable able to, இதெல்லாம் இது கூடாது. இந்த வேர்டு அப்படியே இருக்கணும். to specifically so much of his part of the contract as he can perform, as he can perform. அவரால் எந்த அளவிற்கு அவர் ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறாரோ அந்த ஒப்பந்தத்தின்படி இவரால் இவர்தான் செய்ய முடியும் என்கின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ண கொடுத்துட்டு, if the other party யாரு, அக்ரிவுட் பர்சன் யாரு, பாதிக்கப்பட்டவன். அந்த 10 ஐயோ 10 டன் கோதுமை கிடைக்கல அக்ரிவுட் பர்சனுக்காக என்ன பண்ணலாம், 2 சிச்சுவேஷன் சொல்றாங்க, 2 சூழ்நிலைகள். என்னென்ன சூழ்நிலை? 2 சூழ்நிலை. ஒண்ணு பாத்துங்க, அதாவது இன் ஏ கேஸ் ஃபாலிங் அண்டர் கிளாஸ் ஏல பார்த்தல சார், டோட்டல் அமௌண்ட் நான் என்ன பண்ணேன், பேஸ் அமௌண்ட் மொத்தமே கொடுத்துட்டேன் சார், நான் பே பண்ணி அமௌண்ட்டே கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா பாருங்க, இந்த டயக்ராம் போட்டுங்க, அப்படியே ஈஸியா புரியும் உங்களுக்கு. இந்த டயக்ராம் சொல்லுது ஹோல் பார்ட் இருக்குல்ல, இதுல பர்ஃபார்ம்டு பார்ட் இருக்குது, அன்பர்ஃபார்ம்டு பார்ட் இருக்குதுல்ல. இப்ப நம்ம கன்சிடரேஷன் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு அவரு, எல்லாத்துக்குமே கன்சிடரேஷன் கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ற, அந்த கன்சிடரேஷன்ல அன்பர்ஃபார்ம்டுக்கும் இருக்குது, அதுல மொத்தமே கொடுத்துட்டாரு. இந்த சூழ்நிலையா ஒண்ணு இருக்குது. அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு, வித்தவுட் எனி அபார்ட்மெண்ட். இந்த டயக்ராம் பாத்துங்க, இந்த 2 பி பார்த்தோமா, பில என்ன சொல்றாங்க, கன்சிடரேஷன் ஃபார் தி ஹோல் ஆஃப் தி கான்ட்ராக்ட் வித்தவுட் எனி அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட்னா அது விட்டு விடுது, அதாவது என்ன சொல்றது, நம்ம 394 அப்பீல் வரல கடைசியாக கிரிமினல் கேஸ் அத்து போய் விடுதல், அந்த அபார்ட்மெண்ட் தான் அத்து போயிடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 விஷயமா இருக்குதுல, ஏவும் பி இருந்தாலும் மொத்தத்துக்குமா காசு கொடுத்துட்டாரு. பி என்ன பண்ணாரு, பே பண்ணிருக்காரு, எந்த விதமான ஒரு இது இல்லாம கொடுத்துருக்காரு. இந்த 2 கேஸ்லுமே இப்படி இருக்கின்ற போது என்ன பண்ணலாம்னு சொன்னா, இந்த வேர்டை எழுதிங்க, அப்படியே எழுதுங்க இந்த வேர்டை. relinquishes in either case தான், ஏவும் பியும் இப்படி இருக்கின்ற போது இப்படி பர்ஃபார்ம் இல்ல, அதாவது மேஜர் மேக்சிமம் பர்ஃபார்ம்டு, மினிமம் அன்பர்ஃபார்ம்டு, அடுத்தது மினிமம் பர்ஃபார்ம்டு, மேக்சிமம் அன்பர்ஃபார்ம்டு, இப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது, ஒண்ணு மணி வாங்கிக்கிறாரு, இன்னொன்னு மொத்தத்தையும் பணம் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற போது திஸ் இஸ் a situation, this is a fact of the case என்றால், what is the remedy for that person when he is filing a specific relief before the court? அவருக்கு என்ன நீதிமன்ற உத்தரவிட, அவருக்கு என்ன ரெமெடி, வாட் இஸ் ரிலீஃப், என்ன பரிகாரம் என்று சொன்னால் எழுதுங்க. அதாவது ஆல் கிளைம்ஸ், இந்த லீகல் அப்படி, all claims to the performance of the remaining part of the contract. ஒண்ணு, அவர் என்னென்னலாம் அவர் வந்து டிமாண்ட் கிளைம் பண்ண முடியுமோ, ஐயா இதெல்லாம் நீங்க கேட்டு, நான் வந்து ரிமைனிங் பார்ட்ல இருக்குதுல்ல, கான்ட்ராக்ட்ல நாம ஒப்பந்தம் போட்டோம் 10 டன் தர வேண்டி இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருக்கின்ற நான் அன்பர்ஃபார்ம் கான்ட்ராக்ட் பதிய முடியாது இருக்கின்ற அந்த 10 டன் இருக்குச்சா, அதுவும் ஆல் ரைட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, ஆல் கிளைம்ஸ் ஃபார் தி ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து ஆல் ரைட்ஸ் டு காம்பன்சேஷன், இங்க வந்து காம்பன்சேஷன், அதாவது எனக்கு, அதாவது காம்பன்சேஷன் எப்படின்னா, எந்தெந்த வகையில் எனக்கு அந்த நஷ்டஈடு நீ தர வேண்டும் என்று சொன்னால், எது ஒண்ணு வந்து த்ரூ டிஃபால்ட் ஆஃப் த டிஃபெண்டன்ட், யாரு, அவருடைய டிஃபால்ட் தான், என்னுடைய தவறு இல்லை, அவருடைய டிஃபால்ட் தான் அந்த மாதிரி ஆகிறது, அவர் தவறுதான் ஆகிருக்கிற போது அப்ப என்ன பண்ணும், ஒண்ணு எழுதிங்க, ஃபார் ஆல் த லாஸ், எனக்கு அவருடைய தவறுகையால், அவருடைய தவறால் எனக்கு என்ன பண்ணுறது, இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, டேமேஜ் சேதம் ஏற்பட்டுகிறது, யாராலே அவர் செய்த தவறால். அவ்வாறு இருக்கின்ற போது நீதிமன்றம் என்ன பண்ணும், இப்ப என்ன பண்ணும், நான் இதையெல்லாம் இது பெற்றுக்கொள்ள, அதாவது ஆல் கிளைம்ஸை நான் விட்டு கொடுத்து விடுகிறேன், அதே போல எனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அந்த இழப்புகளையும் சேதத்தையும் நான் மீண்டும் நான் என்ன பண்ணேன், ஐயா இல்லைங்க நான் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடுறேன், நான் விட்டு கொடுத்து விடுகிறேன் என்று
ஒரு உத்தரவினை என்ன பண்றோம், நீதிமன்றமானது பிறப்பித்து அப்பா நீ பெற்றுக்கோ இது பெற்றுக்கொள், இவ்வளவுதான் முடியும். மீதி எல்லாம் இருக்கின்ற அந்த கிளைம்ஸையும் ஐட்டம் ஆல் கிளைம்ஸ் அண்ட் ஆல் ரைட்ஸ், ஆல் கிளைம்ஸ் எங்க வரும், இந்த அன்பர்ஃபார்ம்டு பார்ட். ஆல் ரைட்ஸ் எங்க வரும், லாஸ் அண்ட் டேமேஜஸ் விச் இஸ் காஸ்டு பை தட் பர்சன், பை த டிஃபால்ட் பர்சன். இப்படி என்று நீதிமன்றம் என்ன பண்ணோம், உத்தரவிடலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிஃபரன்ஸ் பார்த்து முதல்ல இந்த டிஃபரன்ஸ் பார்த்தா ஈஸியா புரியும். இப்போ இவ்வளவு நாள் சார் இது ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு சார், ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸே இருக்கு, அதுவும் 12ல வந்து 2 and 3 கன்ஃபியூஷன் ஆகுது சார்னா அப்படியே டிஃபரன்ஸ் எழுதிங்க. நான் சொல்ற மாதிரி என்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னா, 12ல பாத்தீங்கன்னா ஸ்மால் போர்ஷன், அது பிக்சர் ஏற்கனவே காட்டுவாங்க, ஸ்மால் போர்ஷன் தான் வந்து அன்பர்ஃபார்ம்டு. இங்க 3ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் போர்ஷன், அந்த பிக்சரை பாருங்க, மேக்சிமம் லார்ஜ் போர்ஷன் இஸ் அன்பர்ஃபார்ம்டு. ஓகேவா? அப்புறம் பார்த்தா பார்ட்டிஸ் வந்து எய்தர் பார்ட்டிங்க இருக்கும். எங்க சப்செட் 2ல எய்தர் பார்ட்டினா தான் எய்தர் 2 பேருமே பெட்டிஷனர் அண்ட் வந்து யார் அது டிஃபரண்ட், சாரி பிளைன்டிஃப் அண்ட் டிஃபரண்ட் 2 பேருமே வருவாங்க. இங்க எய்தர் பார்ட்டி என்டைட்டில் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ராங் டூயர், யாரால் தவறு இழைக்கப்பட்டது, யாரால் நஷ்டம் இதெல்லாம் ஏற்பட்டதோ ராங் டூயர் இஸ் நாட் என்டைட்டில். இங்க இப்ப ஐயா நான் போய் தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கூட கேட்க முடியாது. ராங் டூயர் இஸ் நாட் என்டைட்டில் டு அப்ரோச் த கோர்ட் பை இன்வோக்கிங் திஸ் ஆக்ட். சரி, அப்புறம் அக்யூட் பர்சன் அதர் பார்ட்டி இஸ் என்டைட்டில். இங்க என்ன அக்யூட் பர்சன் தான், யாரு பாதிக்கப்படுறோ அவர் தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? திஸ் இஸ் a டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ஷன் 12ல 2 and 3. சரி, இப்ப அடுத்து 4வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, when a part of contract can and ought to be specifically performed. எப்பொழுது இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக குறித்த வகை இந்த சட்டத்தை பயன்படுத்தி இதை செய்யுங்கள் என்பதற்காக எப்ப செய்ய முடியும், எப்ப பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்று சொன்னால், அதாவது ஸ்டாண்ட்ஸ் ஆன் a separate and independent footing form. இந்த வேர்ட் அப்படியே இருக்குல்ல, ஸ்டாண்ட்ஸ் ஆன் a separate and dependent footing from. இது டாக்டர் சொல்ற அப்புறம். சரி, இப்ப என்ன சொல்றாங்க, இங்க ரெண்டுத்துக்கும் பொருத்தம், இந்த வேர்ட் சென்ட்ராகர் வேர்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பொருத்தம். இப்போ ஒரு பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவரால் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், இப்ப நீங்களும் நானும் கான்ட்ராக்ட் போடுறோம். அந்த கான்ட்ராக்ட்லயே சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து என்னால உங்களுக்கு ஆஸ் பர் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ல ஐ கேன் பர்ஃபார்ம். பட் லேட்டரா ஒன்று இருக்குது சேம் கான்ட்ராக்ட்ல, அந்த ஒப்பந்தத்திலே என்ன பண்ணிக்கிறோம், ஐ கேனாட். இங்க வந்து பாத்தீங்க கேன் அண்ட் ஆட் டு பி, நல்லா புரிஞ்சுங்க. இதுல வந்து கேன், அடுத்து பாத்தீங்கன்னா கேனாட் ஆர் ஆட் டு பி. திஸ் இஸ் டிஃபரண்ட் மட்டும் புரிஞ்சு, கேன் அண்ட் கேனாட் மட்டும் பாத்துங்க. எப்பொழுது முடிகின்றது என்னாலே, எப்ப அதை ஃபர்ஸ்ட்ல பார்த்து பாத்தீங்கன்னா நான் ஒப்பந்தம் போடுவது, ஐயா நான் 40 டன் தரேன்னு சொன்னீங்களா, தரேன் அப்படின்னு சொல்லி தர முடியலன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்ததை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். முடியாததை வந்து நீங்க என்ன பண்ண, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி போகுது. இப்ப இது ஒரு கேஸா சொல்றேன், இல்லைன்னா முதல்ல ஏதோ ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் 100 சென்ட் இருக்குது. அந்த 100 சென்ட்ல என்னுடைய சிஸ்டருக்கு வந்து 25 சென்ட் இருக்கு நிலம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த 1 ஏக்கரையும் என்ன பண்றேன், உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுறேன், சேல் அக்ரிமெண்ட் போட்டுறேன். ஐயா இந்த 100 ஏக்கர் இருந்துதாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்றேன், இதை நான் உங்களுக்கு விட்டுறேங்க, அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணேன், 50% மாதிரி வாங்கிடுறேன். வாங்கிட்டு நான் உட்காந்துறேன். அப்புறம் பார்த்தா அந்த பார்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இவருக்கு உரிமையே இல்லாத, அவங்க சிஸ்டருக்கு அது உரிமையா இருக்குது கொஞ்சம். அப்ப என்னால எவ்வளவு பண்ண முடியும், எனக்கு என்டைட்டில் 70% தானே, அதுதான் என்னால பண்ண முடியும். ஆனா இந்த சிஸ்டருக்கு இருக்கக்கூடியதை பண்ண முடியும், என்னால பண்ண முடியாது. அப்படின்னு அர்த்தம். அப்ப எதை பண்ண முடியுமோ என்ன சொல்றாங்க, ஃபார்மர் the court may direct specific performance of the former part. முதல்ல சொல்லி உள்ள அவரால் எது முடியும் என்று சொல்கிறார்களோ அந்த ஃபார்மர் பார்ட் மட்டும் எழுதிங்க. the court may direct specific performance of the former part. என்னால் எது முடியுமோ அது கையிலாம் என்று சொல்கிறார். அதாவது இது என்னால முடிச்சு கோர்ட்ல பாருங்க, when a part of conduct taken by itself can and out. itself அந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, என்னால் தனிப்பட்ட முறையில பண்ண முடியும் என்ற இருக்கின்றது. அது வரைக்கும் நான் பண்ணலாமே தவிர என்னுடைய சிஸ்டருக்கு சொந்தமான சொத்தை நான் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ நீதிமன்றமானது என்ன உத்தரவிடலாம் என்று சொன்னா, அந்த கோர்ட் மே டைரக்ட் ஃபார்வர்ட் பார்ட். உங்களால முடியும்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு 75 சென்ட் தர முடியும் சொன்னீங்களா, அதை முதல்ல கொடுங்க, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு பார்ட் செய்துட்டு அவங்க சிஸ்டருக்கு உள்ளதை அதுல வந்து என்ன பண்ண முடியாது, அதுலயும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் போய் உங்க கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா
he is not entitled to. ஏன்னா அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல அந்த பார்ட்டியும் இல்ல, அந்த சிஸ்டர் வந்து என்னது கான்ட்ராக்ட்ல ஒரு பார்ட்டியும் இல்ல அவங்க, அதனால செய்ய முடியாது. அப்ப இதுல பார்த்தா இதெல்லாம் 2, 3, 4 வரைக்கும் பார்த்தோம்னா பார்ட் ஸ்பெசிபிக் அந்த ரிலீஃப் வந்து we can claim. இந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம், பார்ட்டி வந்து கேட்கலாம் என்று சொல்றது 12. இப்ப அடுத்து பார்த்தா 13 வாங்க. இதுக்கான கேஸ் பார்த்தலாமா? கேஸ் எழுதிங்க, இல்ல இதை எழுதிங்க. அந்த கேஸ் பாருங்க, கர்த்தார் சிங் வர்சஸ் ஹரிந்தர் சிங் ஹாலிடே ரிப்போர்ட்டர். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நீங்க வந்து அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாஸ் பண்ணி எழுதிங்க அந்த கேசஸ் எல்லாம். ஓகேவா? கர்த்தார் சிங் வர்சஸ் ஹரிந்தர் சிங். இருந்தாலும் கிளாஸ் மொத்தம் எழுதுறதுதான் அப்படியே என்ன சொல்லி சரியா கரெக்ட் தானே? எதை நம்ம கேட்கிறோமோ என்ன சொல்லி, எப்பொருள் யார் வாய் கேட்பா பொருள் மெய்ப்பொருள் அந்த அறிவு ஒண்ணு. இன்னொன்னு செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் தலை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீயா படிச்சாலும் நீயா போய் ஏதோ பேசினா இது பண்ணாலும் என்ன பண்ண, யாராவது செல்வத்திலேயே இந்த காது தான் வந்து எஸ். அதனாலதான் எல்லாரும் கிளாஸ் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு என்ன உங்களுக்கு இல்லாத அறிவா, உங்களுக்கு இல்லாத சட்ட ஞானமா, நீங்க படிக்காத புக்கா, எத்தனை பேர் படிச்சுக்கிறீங்க? எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்றோம்? யாராவது சொன்னாங்கன்னா அது புரியுற மாதிரி இருக்கும். நம்ம படிச்சோம்னா 10 முறை படிக்கணும். இப்ப வந்து கிளாஸ் அட்டன் படிச்சா ஒரு 2 முறை படிச்சா போதும், இல்ல 1 முறை படிச்சா போதும். சில பேருக்கு நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்தாவே கற்பூரை பத்தி சொல்லல, அது மாதிரியான நாலேஜ் உள்ள பர்சன்ஸ், பிகாஸ் யூ ஆர் ஜட்ஜஸ், யூ ஆர் கோயிங் டு பி ஜட்ஜஸ். எஸ். அப்போ இங்க இந்த கேஸ்ல இந்த ஃபேக்ட் மட்டும் சொல்லிடுற பாருங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா பிலிம்ஸ் கேட்பாங்க, விச் அமங் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் ரிலேட்டட் டு பார்ட் கான்ட்ராக்ட் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப்ல வந்து என்ன பண்ணலாம், பார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் என்று சொல்கின்ற வழக்கு எது ரிலேட்டட் 4-5 கேஸ் கொடுத்துருவாங்க. இந்த கேஸ் ஒன்று இருக்கும். அப்போ அந்த ரைட் ஆன்சர், இஃப் யூ வாண்ட் டு சூஸ் ரைட் ஆன்சர் என்ன பண்ண, யூ ஹேவ் டு நோ. ஸோ கர்த்தார் சிங் வர்சஸ் ஹரிந்தர் சிங் ஹாலிடே ரிப்போர்ட்டர் 1990 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 854, 857. இதுல என்ன ஃபேக்ட்னு சொன்னா, பார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு சொல்ற வழக்கு எதுனா இது சொல்லிடலாம் நீங்க. இப்போ ஏ அண்ட் பி அதே பார்த்தா பிரதர் அண்ட் சிஸ்டர், இதுலயும் பிரதர் அண்ட் சிஸ்டர் தான். சி தான் வந்து என்ன பண்ணா பிளைன்டிஃப், அவர் தான் வழக்கு போறாரு, அவர் தான் பர்ச்சேஸ் பண்றாரு. யாரு? ஏ கிட்ட பர்ச்சேஸ் பண்றாரு. இப்போ நான் தான் ஏ கிட்ட என்ன பண்றாரு, பர்ச்சேஸ் பண்றாரு. ஆனா பின்றது வந்து சிஸ்டர் வந்து இப்படி இருக்கிற போது அப்புறம் பண்றாரு, நான் சொல்றேன் எங்க 75 சென்ட் தான் என்னால கொடுக்க முடியும், அதுதான் என் பேர்ல இருக்குது, மீதி 25 சென்ட் எங்க தங்கச்சி பேர் இருக்குதுன்னு சொல்லும் போது அவர் கோர்ட்ல போறாரு. கோர்ட்டு போய் கேஸ் பண்றாரு. இப்ப பண்ணும்போது கேன் ஏ செல் த ஹோல் லேண்ட், நான் வந்து 100 சென்ட் நிலத்தையும் அந்த சிஇக்கு விற்க முடியுமா? இல்ல நீதிமன்றம் வந்து எல்லாத்தையும் இது கூட சொசைட்டி கான்ட்ராக்ட் போட்டீங்க, 100 சென்ட் கான்ட்ராக்ட் போட்டீங்க, அதனால வந்து சுரேஷ் ஐயாவுக்கு நீங்க மொத்த நிலத்தையும் நீங்க கொடுங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்றால் நோ. இந்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, அதுல a contract sell the whole land to C, but here A did not consulted with his sister B. அவங்க சிஸ்டரை கூட கன்சல்ட் பண்ண, யார என்னுடைய சிஸ்டரை கூட என்ன பண்ண, எந்த விதமான ஆலோசனையும் செய்யாமலே வித்துறேன். இதை சொல்ல என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கேட்க முடியாது. கோர்ட் டிசைடட் A is not the owner of the B part. நான் வந்து B பார்ட் என்னுடைய சிஸ்டருடைய பார்ட்டுக்கு நான் ஓனர் இல்ல, நீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்றாங்க, B பார்ட்டுக்கு நீங்க வந்து உரிமையாளர் கிடையாது. So he can only sell the part but not whole. நீ அந்த பார்ட் மட்டும் தான் உங்களுக்குள்ள உரிமையாளர் தான் நீங்க அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே தவிர அந்த ரிமைனிங் பார்ட் யூ ஆர் நாட் என்டைட்டில்ட் டு செல் பிகாஸ் இட் இஸ் பிலாங்ஸ் டு யுவர் சிஸ்டர் சொல்லி சொல்றாங்க. அது என்ன அடுத்தது என்னன்னா, வாட் ஹேப்பன் சி ஃபைல்ஸ் சூட் ஃபார் ஸ்பெசிஃபைட் பர்பஸ் சொன்னா முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா சி கேன் ஒன்லி கடைசியில எழுத மட்டும் விடும், எழுத போடுங்க. எழுது என்னன்னா இந்த எழுத மட்டும் எழுதுங்க, இதெல்லாம் அதே தான். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் வந்து அதுல கான்ட்ராக்ட்ல எழுதும் போது அந்த கான்ட்ராக்ட் தெரியாது, இந்த எழுதி எழுதிங்களேன். valid contract is only between A and C தான். B இனுடைய even though in the contract B's property also involved in the contract என்ன பண்ணலாம், ஆனா கான்ட்ராக்ட் யாருக்கு, ஏவுக்கும் சிக்கும் தான் கான்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. B கன்சல்ட்டும் பண்ணல, அது பார்ட்டியாவா அதுல இல்ல, கையெழுத்தும் போடல, அந்த கான்ட்ராக்ட் போடுறதே தெரியாது. with respect to his part only, not respect to part of his sister. அதனால நம்ம so this contract can be specifically enforced with respect to A only. A மட்டும் தான் ஐயா உங்களுடைய சொத்து போட்டீங்க, கான்ட்ராக்ட் போட்டீங்களே, உங்களுக்கு உரிமையானது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பார்ட் பர்ஃபார்மன்ஸ் செய்யுங்கள். மீதி உங்க தங்கச்சி தான் அவரு நீங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. அந்த வழக்கில இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய எழுது. இப்ப கேள்வி இப்ப கேட்கும்போது சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா as per specifically factனா, general rule is as per section 1 இல்ல, no, but exceptions are there. 12 2 3 4. ஓகேவா? இது முடிச்சாச்சா? இப்ப அடுத்தது இதுக்கு கேஸ் படிச்சாச்சு. அடுத்து 13 பாத்துருவோம். 13ல 13 என்ன சொல்லுதுன்னா, ரைட் ஆஃப் பர்ச்சேஸ். இங்க நல்லா இங்க மீனிங் ஒரு ஈஸியா புரியணும்னா முதல்ல சொல்லிருப்பாங்களேன், 4 பேரை ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ஈஸியா அந்த ஆபரேட்டிவ் வேர்ட் மட்டும் மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா ஈஸியா புரியும்.
அந்த என்ன ஆபரேட்டிவ் வேர்டு, யாருக்கு கான்ட்ராக்ட் நடந்தது, யாருக்கு கோர்ட் டைரக்ட் பண்ண முடியும்ன்றது மட்டும் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே வெரி ஈஸி. இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். நான் ஈஸியா சொல்றேன் பாருங்களேன். ரைட் ஆஃப் பர்ச்சேசர், வாங்குபவருடைய உரிமை, ஆர் லெசி, அதாவது குத்தகை எடுப்பவருடைய உரிமை. யாருக்கு எகென்ஸ்டா? எகென்ஸ்ட் பர்சன் வித் நோ டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட். இது 4 வேர்ட் நான் வச்சுக்கோ. பர்ச்சேசர், லெசி, டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில். இவர் யாருக்கு எதிராக டைட்டில் ஒருத்த வச்சிருக்கான், அவருக்கு எதிராக நிலத்தை வாங்கினவர் தான் குத்தகை எடுத்து இருக்கான், அவருக்கு என்ன உரிமை? அடுத்து என்ன? இம்பர்ஃபெக்ட் டைட்டில். சார் பர்ஃபெக்ட் அந்த சார் கஜேஷ் சார் பர்ஃபெக்ஷன் பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இல்ல நான் தான் இம்பர்ஃபெக்ட், சுரேஷ் ஐயா பர்ஃபெக்ட் பா, கஜேஷ் சார் பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ அந்த முறையான பர்ஃபெக்ஷனே இல்லாம இருக்கின்ற போது அவரிடம் ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஒருத்தர்னா, இல்ல நிலத்தை வாங்கியிருக்காரு, குத்தகை எடுத்துக்காருன்னா அவருக்கு இவர்களுக்கு எதிரான உரிமை என்ன, அதை பற்றி சொல்வதுதான் பிரிவு 13. இது புரிஞ்சாவே மத்த ஃபுல்லா டிராவல் பண்ணிடலாம். புரியுதா? சரி. வாங்குபவருக்கும் குத்தகை எடுப்பவருக்கும் அது டைட்டில் இல்லாத இருக்கிறவர்கிட்ட, இல்ல டைட்டில் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கிறவர்கிட்ட வாங்கினால் அவர்களுக்கான உரிமைகள் என்ன? சரி. Subsection 1. What are all the following rights does the purchaser, that person, purchaser or lessee will have? Where a person, இதான் முக்கியம், where a person contract to sell or let to certain immovable property, இது போட்டீங்க, immovable property having no title, அவருக்கான எந்த உரிமை இல்லாத, no title or only an imperfect title, let certain. ஓகேவா? இதுல and ரெண்ட் ஆர் லீஸ், அது ரெண்டுக்கும் லீஸ்க்கு என்ன வித்தியாசம் தெரியும்? இங்க ரெண்டே வராது, லீஸ் தான். ரெண்ட் என்னது? அது ஸ்பெசிபிக் பீரியட் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நாள் வாடகை கொள்ளாது சார். சார் அந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்க சார், ஒரு நாள் வாடகை எடுத்தாங்க சார். லீஸ் அப்படி கிடையாது. லீஸ் 99 இயர்ஸ் லீஸ் கூட இருக்குது. சில பேர் நம்ம வாடகை சொல்ல மாட்டாங்க. 3 லட்சம் கொடுத்தா ஒரு வீட்டு அட்வான்ஸ் சார், அது லீஸ் சார். 3 லீஸ் எடுத்துருந்தா. ரெண்ட்னா ஆஸ் பர் எப்போ மந்த்லி ஒரு ரெண்ட் சார். நான் எந்த ரெசிடிங் ரெண்டட் ஹவுஸ்னா மந்த்லி ஒன்ஸ் யூ ஹேவ் டு கிவ். சோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் லீஸ். சரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கின்ற போது என்னென்ன உரிமைகள் அந்த பர்ச்சேஸருக்கு, அந்த லீஸுக்கு அப்படின்னா, வேற பர்சன் கான்ட்ராக்ட் டு அதை விற்கின்ற போது இருக்காரு. லெட் சர்டைன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஹேவிங் நோ டைட்டில் ஒன்லி அன் இம்பர்ஃபெக்ட் தான். இங்க இது மட்டும் எழுதுங்க. the purchaser or lessee subject to the other provisions. other provisions of this chapter அது இந்த அத்தியாயில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற பிரிவுகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணலாம்? உட்பட்டு yes, இதான் கரெக்ட்டா. yes, the purchaser or lessee subject to the other provisions of this as the following rights. என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்னு சொன்னார். இதுல அந்த இது ஒன்னு எழுதிங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதிங்க. சாப்டர் 2ல செக்ஷன் 9 to 25 இருக்கும். செக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இது சாப்டர் 2 அது 9 to 25 தான். சாப்டர் 2ல செக்ஷன் 9 to 25ல செக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ என்னென்ன உரிமைகள் இது பார்க்கலாம். ABCD பார்த்தீங்கன்னா ஈஸியா கிளியரா புரியும் உங்களுக்கு. ABCD யாரா இருக்கு? அந்த பர்ச்சேசர் இருக்கு, அந்த வெண்டர் LSRல இருக்காங்க இவங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏல பாத்துங்க. இந்த ஒரு டாக்டர் ஒன்னு எழுதிங்க. டாக்டர் ஆஃப் ஃபீடிங் தி கிராண்ட். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இது கூட இது ஒரு கேள்வி எழுதுறாங்க. ஐயா சுரேஷ் எழுதிங்க ஐயா. which among the following doctrine of so and so is to Social Relief Act? ABCD கொடுக்குறாங்க. அதுல ஒரு ஒருத்தர் என்ன எழுதி பாருங்கன்னா, ஃபீடிங் தி கிராண்ட் பை எஸ்டோபல். அப்ப என்ன பண்ணுவோம்? டிக் பண்ணுவோம். மத்தல இது பாக்க irrespective of remaining options. சரி. இப்போ இந்த எஸ்டோபல் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. எந்த பிரிவு இருக்கு? எஸ்டோபல் ஆல்ரெடி இந்தியன் நோட்ஸ் ஆக்ட் 18 எங்க இருக்குது? BSல பாரதிய சாட்சி அதிநியமம் 20 எங்க இருக்கு? யாரா சொல்லுவீங்களே? என்ன சொல்லுப்பா? 115 117 115 116 117 இருக்கும். இந்த செக்ஷன்ல எஸ்டோபல் வரும். சரி, BSல எங்க இருக்கு? இப்போ புதிய சட்டம் வரப்போகுது இல்ல 7ல பாரதிய சாட்சி அதிநியமம் அங்க இருக்கு. எழுதிங்க சைட் டெனிஸ் 21 21 122 123. அது மூணு 20, அதாவது 150 to 170 இதுல 120 to 123 ல BSல இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி வந்து செக்ஷன் 60 கிளாஸ் A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 60 கிளாஸ் A ஆக்ட் 80 and also section 43 of the act. இது எல்லாம் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். சரி, இப்போ இந்த பர்ச்சேசர் இருக்கார்ல, ஆர் லெஸ்ஸி இருக்காரு, இவங்க இந்த மாதிரி விட்டாங்கன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் எழுது. Then what if the vendor has subscribed to the contract required any interest?
இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் உங்ககிட்ட போடும் போது எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டில என்டைட்டில் இல்லை, உரிமை இல்லாத ப்ராப்பர்ட்டில நான் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன், சேல் கான்ட்ராக்ட் டீடு. பிறகு அந்த சொத்து யாருதுன்னா அப்பாவது. பிறகு என்னுடைய ஃபாதர் இறந்த உடனே என்ன பண்ணா, ஆட்டோமேட்டிக்லி ஆஸ் எ லீகல் ஏர் வந்து த ப்ராப்பர்ட்டி டிவால்வ் அப்பான் ஆன் மீ, எனக்கு வந்து அப்படியே வந்து சொத்து வந்துடுது. இப்ப கான்ட்ராக்ட் போட்டவர சொல்றாருன்னா, எனக்கு நீங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்க, அந்த சொத்து அப்பாதான் இருக்கலாம், ஆனா இப்போ வந்து உங்களுக்கு வந்துடுது, நீங்க அந்த சொத்து எனக்கு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, என் சொத்து இல்லைங்க, அது எங்க அப்பா சொத்து போட்டேன், இப்ப எப்படி எனக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்த அப்புறம் வந்துட்டு நான் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, வாட் இஸ் ரெமெடி, என்ன டைரக்ஷன் கோர்ட்ல இதுல பண்ணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், என்ன செய்யலாம் சார்? எனக்கு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடும்போது எனக்கு ப்ராப்பர்ட்டி, எனக்கு ஐ எம் நாட் என்டைட்டில் டு கான்ட்ராக்ட், பட் சப்சிக்வென்ட்லி என்ன பண்ணுது, ஆஃப்டர் பை டிமைஸ் ஆஃப் மை ஃபாதர் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி எனக்கு வருதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஆஸ் பர் ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல கிளைம் பண்ண முடியாதா? முடியுமா சார்? எஸ் ஆர் நோ? எஸ், எஸ் முடியும். எப்படி என்றால் மே கம்பல் எம் டு, இது எழுதி இந்த வேர்டு என்னன்னா கட்டாயப்படுத்தலாம், மே கம்பல் எம் டு மேக் குட் த கான்ட்ராக்ட் அவுட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட். எவ்வாறு அவருக்கு, அவர் வந்துட்டு இல்ல, அவருக்கு தானே உரிமையானது, அவர் தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு, அதனால அந்த ஆஸ்பர் இந்த கிளாஸ் ஏவல் சொல்லி உள்ளவாறு அந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கேட்பதற்கான, அதாவது கட்டாயப்படுத்தலாம், கட்டாயப்படுத்தி நம்ம நீதிமன்றம் உத்தரவிடலாம் என்று சொல்கிறது. சரி, பிக்கு வாங்க. அடுத்து பி. அடுத்து பில கன்கரன்ஸ் எழுதுங்க. கன்கரன்ஸ் இங்க வந்து சம்மதம், ஆபரேட்டர் கன்கரன்ஸ். when what if the concurrence of other person is necessary for validating the title. ஒருத்தருடைய சம்மதம் இருந்தாதான், நான் இப்ப நிலம் எல்லாம் கான்ட்ராக்டா போட்டுட்டாங்க, ஆனால் ஒருத்தருடைய சம்மதம் இருந்தா, கன்கரன்ஸ் இருந்தால்தான் அதுக்கு அந்த டைட்டில் நிலத்திற்கோ அல்லது கான்ட்ராக்டுக்கோ என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு வேலிடிட்டி மதிப்பு வரும். அதுதான் இல்லைன்னா வந்து வேலிடிட்டி இருக்காது அதுக்கு. அப்படி இருக்கின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எழுதுங்க, they are bound to, B na bound to, B க்கு bound to concur at the request of the vendor or lessee. என்ன பண்ணலாம், வெண்டார் யார் இதாவதோ அல்லது லெஸ்ஸி கிட்ட இருந்தா என்ன பண்ணலாம், the purchaser or lessee me, வாங்கினவர் அல்ல, வாங்கினவருக்கு நான் குத்தகை ஏத்துவேன், நான் தான் வாங்கினவர் இல்ல குத்தகை, நான் என்ன பண்ணா, அவர்களை யார் எனக்கு வித்தார்களோ, யார் எனக்கு குத்தகை கொடுத்தார்களோ அவர்களை என்ன பண்ணலாம், கட்டாயப்படுத்தலாம். ஏங்க நீங்க அந்த என்ன பண்ணீங்க, சம்மதத்தை கொடுத்து எனக்கு அந்த டைட்டிலினுடைய வேலிடிட்டி ஆக்கி கொடுங்கள் என்று அவர்கள் என்ன அர்த்தம், கட்டாயப்படுத்தலாம். பீனா பவுண்ட் டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, procure the church procure church concurrence. ஓகே, அடுத்து வந்து கன்வேயன்ஸ் பாருங்க. சி அந்த கொஸ்டின், இதுலயே ஒரு கொஸ்டின், இதுலயே ஒரு இன்னொரு கொஸ்டின். வாட் இஃப் எ கன்வென்ஷன் டிரான்ஸ்ஃபர், வெசல் பார்த்தோம்ல 48ல ஐபிசி சொல்ல, வெசல் கன்வேயன்ஸ் பை வாட்டர்னு வரும். அப்படின்னா அது நீர் மூலம் செல்கின்ற மனிதனோ வாட் எவர் இட் இஸ், ஹியூமன் பீயிங் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ கன்வேயன்ஸ் பை வாட்டர்னு வரும் 48ல வெசல்ல, போட்டோ கட்டமரம் ஆர் ஷிப். பை அதர் பர்சன் இஸ் நெசசரி டு வேலிடேட் த டைட்டில். ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான், ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாதான் அந்த டைட்டில், அந்த நிலத்தினுடைய அந்த கான்ட்ராக்டினுடைய எதற்குமே ஒரு வேலிடிட்டி வரும் என்று இருக்கின்ற போது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், என்ன ரெமிடி என்று சொன்னால் பாத்துங்க, they are bound to convey at the request of the vendor or lessor. என்ன பண்ணலாம், நீங்க அவர் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த வெண்டார் அல்ல லெசர் கிட்ட பண்ணோம், நீங்க கண்டிப்பாக நீ பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அவர்களே பண்ணலாம். அதே போலதான் the purchaser or lessee அவங்க என்ன பண்ணா, ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க கொடுங்கன்னு சொல்லணும். அதே போல இவங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ், எல்லாமே ரைட்ஸ் யாருக்கு, பர்ச்சேசர் அண்ட் லெசருக்கு ரைட்ஸ் தானே. அப்ப இவங்க என்ன பண்ணலாம், வாங்கினவரும் அந்த குத்தகை எடுத்தவரும் யாரை கம்பல் பண்ணலாம், ஐயா நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கள் என்று மே கம்பல் ஹிம், the purchaser or lessee may compel him to procure. டிரான்ஸ்ஃபர் பண்ணதானே நீ ஏதாவது எழுதி கொடுப்பா, நீ கையெழுத்து போடுப்பா, இல்ல அவங்ககிட்ட இருக்கு
உதாரணத்துக்கு பார்த்தா மார்க்கேஜ் வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது அதான் வரும். நான் இது உதாரணம் சரி. இப்ப அது எக்ஸாம்பிள் பார்த்துலாம். அடுத்து அப்படியே தள்ளுங்க. வேர் த வெண்டார் purposes inform to sell unencumbered property. அதான் சொல்லி இப்ப நான் இத அப்படி சொல்லிட்டு பாருங்க பாத்துங்க அப்படியே. But purchaser may compel him to redeem the mortgage and to obtain a valid discharge, and when necessary also a conveyance from the mortgage. இப்ப நான் அப்படியே சோரியா சொல்ற பாருங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. நான் என்னுடைய நிலத்தை நான் சுரேஷ் ஐயாவுக்கு விற்கிற சொல்றேன். ஐயா நான் விற்கிறேங்க, இதுல எந்த வித விலங்கும் கிடையாது, நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் சொல்ற மாதிரி விட்டுட்டு நான் விட்டு விடுகிறேன். வித்துட்ட பிறகு சுரேஷ் ஐயா பாக்குறாரு, கஜேந்திர சார் ஒண்ணு அவ்வளோ ஒரு சரியான இது வக்கீலாச்சு, நம்மளாம் நீதி வக்கீலாச்சு, நான் ஒரு எப்படியாவது விலங்கு இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஈசி போடுறாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு திருவள்ளூர்ல ஈசி போடுறாரு. ஈசி போட்டா அங்க பாபுன்ற பேர்ல ஒரு மார்க்கேஜ் டீடு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறேன் நான். அது தெரியுது அவருக்கு. சுரேஷ் வராரு, என்ன சார் நீ நல்லவர் நினைச்சு உங்களை நம்பி நான் உங்கள்கிட்ட இப்படி கான்ட்ராக்ட் போட்டா, நீங்க ஏற்கனவே அடமான சொத்து நீங்க வித்துருக்கிறீங்க சொல்லி வித்துருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லதா சார், நான் ஸ்பெசிஃபிக் ஒன்ஸ் போறேன்றாரு யாரு, சுரேஷ் ஐயா. சரி, இந்த மாதிரி இருக்கின்ற போது ஆனா நான் இந்த மார்க்கேஜ் பண்ணதும் என்னது, நாட் எக்ஸீடிங் த ப்ராப்பர்ட்டி அமௌண்ட். நல்லா பாத்துங்க, நாட் எக்ஸீடிங் த பர்ச்சேசர் மே எக்ஸீடிங் த பர்ச்சேஸ் மணி. அந்த லேண்ட் என்னவோ அவ்வளவுதான் நான் மார்க்கேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்குன்ற போது என்ன ரெமெடி கிடைக்கும்? சுரேஷ் ஐயா கோச்சின்னு போய் எனக்கு திண்டிட்டு என்ன கோர்ட்டு போனாரு, அங்க ஃபைல் பண்ணாரு, என்ன வாட் ரெமெடி வில் கெட் ஆர் வாட் டைரக்ஷன் as per the specific act the court can grant என்றால் எழுதிங்க, பாத்துங்க. அதாவது அந்த மார்க்கேஜ் நம்ம ரெடீம் குத்தகை விடுபவர் குத்தகை எடுப்பவர். எஸ் மேடம், எஸ் குத்தகை விடுபவர் குத்தகை, எஸ் அதாவது தேர்ட் பர்சன் வந்தாவே எடுப்பவர் வந்துடும். வெண்டார் வெண்டி, ஆமா, லெஸ்ஸார் லெஸ்ஸி, பர்ச்சேசர் அப்புறம் என்னது, பர்ச்சேசர் யாரு, பையர் அண்டு செல்லரு. எஸ் அதெல்லாம் இருலாம் வருது, தேர்ட் பர்சன் வர்றதெல்லாம் ஈல வரும். எஸ் சுரேஷ் ஐயா, தேங்க்யூ. இப்போ இந்த பர்ச்சேசர் மே கம்பல் ஹிம் டு ரெடீம் த மார்க்கேஜ். ஐயா நீங்க ரெடீம் என்ன மீட்டுங்க, மார்க்கேஜ் நீ மீட்டுங்க டு அப்டைன் எ வேலிட் டிஸ்சார்ஜ். அப்பதான் உங்களுக்கு அது வேலிடா வரும், இல்லைன்னா வராது. அதனால நீங்க மீட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லலாம் ஒண்ணு. அண்டு மேலும் நெசசரி ஆல்சோ கன்வீனியன்ஸ் ஃப்ரம் த மார்க்கேஜ் சொல்றாங்க. சார் மீட்டுக்கிறேன், பணம் கொடுத்தாச்சு, எப்பா நீ கொடுத்தாச்சு, பணம் கொடுத்து மீட்டுட்டேன். இல்ல அந்த மார்க்கேஜ் சொல்றான், அது மார்க்கேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்குது, இட் இஸ் எ ரிஜிஸ்டர்ட் மார்க்கேஜ். அப்ப என்ன பண்ணும், இஎஸ் டு கன்வீனியன்ஸ் பண்ண டிரான்ஸ்பர் டு மை நேம். இல்லைன்னா நான் என்ன பண்ண, சுரேஷ் ஐயா கிட்ட எப்பா நான் அடமானம் வச்சுட்டேன், தெரிஞ்சு போச்சு, சுரேஷ் ஐயா கண்டுபிடிச்சாரு, என்ன திட்டுறாரு, நீ எல்லாம் ஃப்ராடுங்க சீட்டுன்னு சொல்றாரு, தயவு செய்து நீ என்ன பண்ண அந்த மார்க் ரிலீஸ் பண்ணி கொடுத்தல, அப்படியே சுரேஷ் ஐயா பேருக்கு என்ன பண்ற, டிரான்ஸ்பர் தட் ப்ராப்பர்ட்டி டு ஹிஸ் நேம் ஆர் டு எக்ஸிக்யூட் எ சேல் டீட் வாட் எவர் இட் இஸ், அதை பண்ணிடுங்கன்னு சொல்றோம். அப்போ ரெண்டு விஷயம், ஒண்ணு மார்க்கேஜை ரெடீம் பண்ணலாம், ரெடீம் பண்ணா மீட்டுக் கொள்ளுதல், இல்லைன்னா கன்வீனியன்ஸ், அந்த மார்க்கேஜ் இடமிருந்து என்ன பண்ணலாம், நீங்களே அவருக்கு சுரேஷ் ஐயா டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கன்வீனியன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணலாம், கம்பல் பண்ணி பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டி வாங்க. சரி, சாரி, அவுட் டு மெமரி பாத்துங்க. இது எப்ப சும்மா ஏதாவது ஒண்ணு இடையில பாத்துக்கலாம். நான் ஒண்ணு கொடுக்குறேன், நான் ஒரு முறை சொன்னா எத்தனை முறை சொன்ன மாதிரி, ஒரே முறை சொன்ன மாதிரி தான் சார், கரெக்ட் தான். அவுட் டு மெமரில சிக்கு பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தோம், ஏவுக்கு சொல்லல, சிக்கு பாத்தீங்கன்னா சி போட்டுனா 1 2 3 அந்த டவுன்லோட் பண்ண மணி மார்க்கேஜ் நான் வச்சுங்க. அவுட் டு மெமரினா மணி மார்க்கேஜ் ஒன்னு ரெடி பண்ணி பணம் கொடுத்து அதை ரெடி பண்ணிடலாம். இல்ல மார்க்கேஜ் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் கன்வீனியன்ஸ் பண்ணிடலாம், நாட் எக்ஸிட். சரி, இப்ப டி முடிச்சு செக்ஷன் முடியுது. டில என்ன பாருங்க, டில தான் வாட் இஸ் த क्वेश्चन டி ஃபார் டி, இந்த क्वेश्चन மட்டும் எழுதுங்க. What are all the right of the defendant where the vendor or lessor sues for specific performance of the contract
and the suit is dismissed on the ground of his want of title or imperfect. சுரேஷ் ஐயா போனார்ல, கோர்ட்டுக்கு போனாரு, ஏன் எனக்கு எகெயின்ஸ்டா பண்ண சிசி பர்வன்ஸ் பண்ணாரு. அவனை பண்ண ஏங்க இம்பர்ஃபெக்ட்ங்க, அது கஜேந்திரன் சாரை போய் நம்பி நீங்க இதெல்லாம் நிலத்தை வாங்கிருக்கீங்க, அதெல்லாம் எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டைட்டில் வேணுங்க, இதுக்கு டைட்டில் வாண்ட் ஆஃப் டைட்டில், அது யாரு சொத்துனே இல்லாத வாங்கிட்டீங்க நீங்க, அதனால ரெண்டாவது இம்பர்ஃபெக்டா இருக்குதுங்க அப்படின்னு கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சுரேஷ் ஐயனுடைய கதி என்ன பண்ணுவாரு பாவம், அவ்வளவுதானா, எனக்கு கொடுத்த காசெல்லாம் விட்டு போயிடலாமா? What is the remedy available for him as per this Specific Relief Act 1963? என்றால் the defendant, அடுத்தது பாருங்க, the defendant has a right to, என்னென்ன உரிமைகள் அவர் இருக்குதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாத்துங்க, a return of his deposit, அவர் எவ்வளவு பணம் என்கிட்ட கொடுத்திருக்காரோ, if any with interest thereon to his cost of the suit, என்கிட்ட பணம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு கோர்ட்ல, அப்ப என்ன பண்ணும், டெபாசிட் பண்ணிருப்பார்ல, இந்த நிலத்து வாங்கறதுக்கோ அக்ரிமெண்ட் போறதுக்கோ எதுக்கு கோர்ட்ல டெபாசிட் எல்லாம் பண்ணிருப்பார்ல, அந்த டெபாசிட் மணியை கொடுத்துடலாமான்னா அது மட்டும் போதுமா சார்? சுரேஷ் சார், அது மட்டும் வாங்கிக்கிறீங்களா? அது மட்டும் வாங்கிக்கிறீங்களா? நோ. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணலாம், வித் இன்ட்ரெஸ்ட், அதற்கு வட்டியோட காஸ்ட், சூப்பர் காஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட், வட்டியும் அந்த வழக்குக்கு ஆன செலவு தொகைகள் அதை காஸ்டோட சேர்த்துட்டா பண்ணலாம், அவருக்கு வழங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கலாம். அண்ட் டு லீன் ஃபார் சர்ச் டெபாசிட், லீன் அந்த ஃபேக்ட், உண்மையே அதுதான், அவருக்கு டெபாசிட் பண்ணதான், அதுதான் விஷயமே. அதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் இஃப் எனி the vendor or lessor in the property which is the subject matter of the contract. அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரி என்ன பண்ணும், அவரு அதனுடைய பண்ணி கொடுக்க வேண்டும். ஒண்ணு காஸ்ட், சூட்டு, செலவு எல்லாத்தையும் பண்ணி தரணும். சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 2 வந்துருங்க. Does the provision of subsection 1 shall also apply to contract for sale or hire of movable property? சப்செக்ஷன் 1ல பார்த்தல, இது மூவல் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்துக்கும் பொருந்துமா பொருந்தாதா, இதுதான் கேள்வி. சொல்லுங்க ஐயா, சுரேஷ் டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க. பொருந்துமா சப்செக்ஷன் 1 இருக்குல்ல, 12ல 13ல சப்செக்ஷன் 1ல இருக்கின்ற அந்த கண்டென்ட் மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்துன்னு சொல்லிட்டாங்க, இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ மூவல் ப்ராப்பர்ட்டி பொருந்துமா பொருந்தாதா, இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் மூவல் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட்? திஸ் இஸ் மை கொஸ்டின். எஸ் ஆர் நோ? வெரி குயிக். The session going to conclude. Yes, sir, no option, I will give yes. இது applicable for movable property also, அசையும் சொத்திற்கு also இது பொருந்தும். The provision section subsection 1 shall also apply for the contract sale, அப்புறம் என்னது, sale or hire of movable property. ஓகே, இப்ப அப்படியே இதை மட்டும் எழுதிங்க, டாக்டர்னு சொல்லிட்டேன், மத்தளவு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் எழுதிங்க. பிசி அவில்தார், இந்த கேஸ் அதை முடிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்க அப்புறம் பிசி அவில்தார் வர்சஸ் லோஜன் தாஸ், அது ஒன்னா டிஸ்பிளே ஆகுது, எழுதுங்க. ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் 2009 MP, பேஜ் நம்பர் 129. தெரியுதுங்களா விசிபிளா? இப்ப எழுதுனா இந்த வழக்குல எழுது மட்டும் எழுதிங்க, முடிச்சிடலாம். Section 13 of Specific Relief Act 1963, it works on doctrine of feeding the grant by estoppel. நம்ம பார்த்தல இருக்கணும் இந்த டாக்டர், அதுதான் சொல்றாங்க. இந்த டாக்டர் இந்த Specific Relief Act Section 13 எதை பத்தி பின்பற்றி இருக்குன்னா, இந்த டாக்டர் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டோப்பல் பத்தி தான் இயங்கும் என்று சொல்கின்ற வழக்கு தான் இந்த வழக்கு. இது ஒரு எழுதி வச்சுங்க, இதுக்கும் இட் மே பி கம் ஃபார் யுவர் பிலிம்ஸ் எக்ஸாம். எனவே இவ்வாறு இந்த ஏன்னா 2 செக்ஷன் தான் எடுக்க முடியுது, ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இன் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இது 2 தான். அதனால இந்த 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will continue from 14ல. ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இருந்த அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு படிக்கல் இருக்குல்ல, படிக்கல் கேட்டுதான் அந்த விக்கிரகத்தை கிட்ட, விக்கிரகம்னா அந்த கோபுரத்து மேல இருக்கிற விக்கிரகத்தை கேட்டுதான், நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான், என்னை மட்டும் வரவும் போறோம்லாம் மிதிச்சுட்டு போறான்,
ஆனா உன்னை மட்டும் அந்த உலகமே கையெழுத்து கும்பிடுது, என்ன காரணம்னு கேட்டுதான். அதுக்கு அந்த விக்கிரகம் சொல்லிச்சான், உன்னை ஒரே ஒரு அடி அடிச்சாங்க, நீ வந்து இங்க படுத்துக்கின சுகமா, அதனால உன்னை போறவரெல்லாம் வெறிச்சிட்டு போறான். ஆனா நான் இந்த விக்கிரகம் ஆகுவதற்காக என்ன சிற்பி அந்த உளியை கொண்டு எப்படியெல்லாம் அடிச்சு செதுக்கி எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் நான் தாங்கிக்கணும்ல. எவ்வளவு அடிச்சா தெரியுமா, எங்கெங்க அந்த மூக்காண்டு அடிக்கும்போது சின்ன உளி ஷார்ப்பு, அந்த கண்ணுக்கு ஷார்ப்பு, அந்த மாதிரி ஒளியில் வலிகள் எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் நானு. அந்த வலியெல்லாம் நான் தாங்கிக் கொண்டு, என் கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு இருந்ததால் தான் நான் இன்று விக்கிரகமாக ஜொலிக்கிறேன். இந்த உலகமே என்னை வணங்குகிறது. அதுபோல்தான் நீங்களும் அந்த நீதிபதி என்ற அந்த டயஸை அலங்கரிக்க வேண்டும் என்றால் இது போன்ற வகுப்புகளில் கலந்து கொண்டு, மற்ற வகுப்பிலும் கலந்து கொண்டு, இவ்வளவு கஷ்டம் வேதனைகள் எல்லாம் கிடையாது. இதையே ஒரு ஜாலியா எடுத்துங்க. இவ்வளவும் நாம் படித்து கஷ்டப்பட்டா பண்ணோம். அந்த விக்கிரகம் மாதிரி நீங்கள் நீதிபதி ஆக வேண்டும் என்று வாழ்த்தி, இவ்வளவு நேரம் இந்த வகுப்பை கவனித்த அனைத்து நீதிபதிகளுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.